இன்னைக்காவது நல்ல முகராசிக்காரனா பார்த்து முதல் பழத்தை வித்தணும். அண்ணே, ஐயோ நீயா? நில்லுங்கண்ணே. ஒரு சாத்துக்குடிக்காக 3 பெட்டி தாவி தாவி வர்றேன். இப்படி ஓடி போனா எப்படி? 3 பெட்டி இல்ல 30 பெட்டி தாண்டி வந்தாலும் ஒரு பழம் 1 ரூபாய் தான். அது கீழே குறையாது. 75 தரேன். 75 பைசாவுக்கு எலுமிச்சம்பழம் தான் வரும். எலும்பிச்சம்பழத்தை 25 தான் கேட்பேன். ஐயோ நீ பொல்லாத ஆளுப்பா. எதுக்கு சார் இப்படி என்னையும் முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அட நீங்க வேற, முறைச்சு பாக்குறதுக்கு எனக்கு எதுமா சக்தி? நானே முடங்கி போய் கிடக்குறேன். இடம் முடிக்கிறதா நான் போடுற துண்டு மேல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. சாரி, நான் பாக்கல. இந்தாங்க. என் துண்டுதான். ஒரு சாத்துக்குடி பழத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற ரயில்ல அலைய வேண்டி. இது உங்க இடம் தான். நீங்க எங்கேயும் உட்காந்துக்கங்க. பரவாயில்ல பரவாயில்ல, பழமே கிடைக்கல, இடம் கிடைச்சு என்ன ஆக போகுது? நீங்க உட்காந்துக்குங்க. அருணாச்சலம் சார். என் பேர் அருணாச்சலம். யாரையா சொன்னது? இல்ல அந்த பேரா இருக்குமே நினைச்சேன். ஆனா நல்ல பேர் தெரியுமா? சரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. உண்மையிலே சொல்றேன், உங்க சாத்துக்குடி பழத்துக்கு 1.5 கூட தரலாம். ஆனா என்கிட்ட 75 இருக்கு. கூட நிறைய வச்சிருக்கீங்களே, ஒரு பழம் கொடுத்தா குறைஞ்சா பெறுவீங்க. தொண்டை காஞ்சி போச்சு. ஆலங்காத்தால என் பொண்டாட்டி முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். முழிச்சாவே இப்படிதான் ஏதாவது ஒரு நடக்குது. சரி 75 காசாவது முழுசா வச்சிருக்கிறியா? இருக்கு. துண்டை விரிங்க. உண்டை விரிக்கிறதா? காசாலி கொட்ட போறல்ல, விரிங்க. பாத்தீங்களா 5 காசு 10 காசா இருக்கு. எண்ணி பாத்துக்குங்க. ஆமா 75 லட்சம் ரூபாய் கொட்டிட்டா எண்ணி பாக்கணும். அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஐயோ, ரயில் எடுத்துங்க, ரயில் எடுத்துங்க. ஹோல்ட் ஆன். கை கட்டுனது வாய் கட்டலையே. எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க, நீங்க கொடுத்த பணத்தை பிடிக்க முடியல. என் காசை கொடுத்துருங்க. முதல் போனி வித்தது வித்ததான். சாத்துக்குடியே கிடைக்கல, இதுல சங்கீதம் வேறையா? கொஞ்சம் இருங்க. ஒரு பழம் குடியா? பழமா? இந்தாங்க. இத புடிங்க. நீங்க எதுக்கு எனக்கு பழம் வாங்கி தர்றீங்க? உங்க பசிக்காகவும் தாகத்துக்காகவும் இந்த பழத்தை வாங்கி கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. அந்த பாட்டை கொஞ்சம் முழுசா பாடி தொலைங்களேன். கேட்கறது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சா வாசிக்கிறீங்க, வைக்கிறீங்க, ஓடுறீங்க, ஓடியாறீங்க, உட்காடுறீங்க. கொஞ்சம் பாருங்க சார். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு பாருங்க. ஆனா ஒண்ணு, இந்த பழத்துக்கு உண்டான ₹1 என்னைக்கு இருந்தா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன்னா நான் மானஸ். எங்க நெல்லித்துறை எங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? அது என்னங்க, கூப்புற தூரத்துல இருக்கு. வாங்க, நான் கூட்டி போறேன். 8 தூக்கி கொடுத்தா போதும். பரிசலுக்காரன் அழகா உட்கார வச்சு அக்கறோட விட்டு வந்துருவான். அப்படியா? அப்ப அதான் நடக்காது. ஏன்? இருந்த ₹1 உங்க பாட்டுக்காக கொடுத்துட்டேன். இப்ப எப்படி அந்த ஆத்த கடக்க போறேன்னு தெரியல. அப்படியா? காசுலன்னு கவலைப்படாதீங்க. இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதையே வேற. அங்க வந்து பாக்கத்தானே போறீங்க. ஆமா, நெல்லுத்தூர்ல யார பாக்க போறீங்க? உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையே. அந்த ஊர் பிரசிடென்ட் தான் பாக்கணும். பிரசிடென்ட் ஐயாவையா? அட நம்ம மாமே. என்னது மாமாவா? ஆமா, அதாவது
எங்க ஒண்ணு விட்ட சித்தப்போட பையனுக்கு தான் அவர் ஒண்ணு விட்ட பெரியப்போட பேத்திய கொடுத்துருக்குன்னா பாத்துக்கங்களேன். ஓஹோ, அப்ப ரொம்ப நெருங்கின சொந்த போல இருக்கு. என்ன? ஆமா, இவ்வளவு விவரமா கேக்குறீங்களே, பிரசிடண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. ஆ, நான் ரொம்ப தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தமா? அதான் நம்மளை பத்தி தெரியல. ஆமா, தூரத்து சொந்தம்னா எந்த அளவுக்கு? நான் அவரோட பொண்ணு. ஆ, ஆ, பொண்ணா? ம். நமக்கு ஊரு அந்தியூரு, அக்காவை இந்த ஊரு தான் கொடுத்துருக்கு. ஆத்தா ஏதாவது திட்டி பிடிச்சுன்னா அக்கா வீட்டுக்கு வந்துருவேன், அக்கா ஏதாவது திட்டி பிடிச்சுன்னா ஆத்தா வீட்டுக்கு போயிருவேன். நமக்காகத்தான் ட்ரெயினே விட்டுருக்கேன்னு பாத்துக்குங்களேன். ஆனா ஒண்ணு, நான் டிக்கெட் எடுக்க மாட்டேன். ஏன்? தப்பா நினைக்காதீங்க, அட காசு கிடையாது. இப்போ அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆஹா, இனிமே அம்மா கிட்ட கோச்சுக்க முடியாது. ஏங்க? அம்மா செத்து போச்சு. என்னங்க, இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதை பாருங்க. டேய் முத்து, அட உன்னதான்டா. ஏன்னு சொன்ன பல்ல உடைச்சிருவேன். என்னங்க இது? இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் பெரிய பெரிய லெவல். சின்ன பசங்க சவகாசம் வச்சுக்கிறது இல்ல, அதனாலதான் கோபத்துல பேசுறான். டேய் முத்து, இது என்னங்க முத்து, அக்கறைக்கு போகணுமே. காசு வச்சிருக்கியா? அவனா காசு கட்டுருவிய? நான் ஒண்ணும் வரல. பிரசிடண்ட் பொண்ணா இங்க வரணுமா, கொண்டு விட்டுட்டு அவர்கிட்ட காசு வாங்கிக்க. நீங்க போங்க. மாமா கிட்ட சொல்லுங்க பன்னீர் வந்திருக்கேன்னு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தம்பி, நீதான் பசி தாங்க மாட்டியே. உன் மாமாவும் மச்சான வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் காப்பி குடிக்கிறியா? காப்பி குடிக்கிறியாவா? விட்டா டம்ளரே விழுங்கிருவேன், கொண்டா. நிறுத்து நிறுத்து. ஏத்த? ஐயோ, சாப்பிட போற நேரத்துல காப்பிய கொண்டு போய் குடுக்கறிய, அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? நீ உள்ள போய் முதல்ல வேலையை பாரு. போம்மா போ. உன் அக்காவோட கத்தி கத்தி என் தொண்டை தண்ணியே வத்தி போச்சுப்பா. அப்பா, ஆமா, உன் மாமனும் மச்சானும் மளிகை கடையை பூட்டிட்டு வரதுக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல ஆயிடுமே. பேசாம தூங்கிட, காலையில பேசிக்கலாம். சாப்பிடாம தூங்குறதா? நல்ல வேலையை கெடுத்தீங்க. உடம்பு இடத்துக்காகிறது. மாமாவும் மச்சானு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் சரி, அவங்கள பார்த்துட்டு சாப்பிட்டே தூங்குறேன். நீங்க வேணா சாப்பிடாம தூங்குங்க. எனவே என் புருஷன் ஒரு அரிசியா எண்ணி எண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவன் வேற சாப்பிடாம போக மாட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? இல்லப்பா, சமையல் ரெடி பண்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். முதல்ல அதை செய்யுங்க, போங்க. சரி. அரிசி நிறைய போடுங்க. முதலாளி, கற்பூரத்தை கொளுத்துங்க. ஏய், உன்னை விட்டா உலகத்துக்கே சுத்து போட்டிருக்க. யார் வீட்டு காசு, யார் வீட்டு சூடா? குடுறா மகனே, நீ சுத்துறா. அப்படி குடுறா. நீ செஞ்சதான் அவனு செஞ்சா. மகனே, அத அடுத்த வாரத்துக்கு எடுத்து வச்சுக்க. எதிர்கையாவது போடுவீங்கல்ல? போடத்தான் போற. டேய் கிறுக்கு, ஒரே அமுக்கா. ஏன்டா வெறுமண்ண போட்டு இந்த பராடு பராடு? எங்கங்க தேங்காய்? இந்த இருக்கு. அது எப்படி உங்க கைக்கு வந்தது? நானாவது பரவாயில்ல, கையில வச்சிருக்கேன். எங்க அப்பா செதறிகா போட்டாருன்னா அடுத்த நிமிஷமே அது எங்க வீட்டுல இருக்கும். எப்படி? அதான் டெக்னிக். நல்ல பரம்பரை. இது என்ன கண்ட? கிபி 1832ஆம் ஆண்டு எங்க பரம்பரையில ஒரு மேரேஜ் நடந்தது. ஒரே 10 தேங்காயில ஒரு ஊருக்கே சட்னி அரைச்சிருக்காங்க. விளங்கும். எது உங்க பரம்பரை? அப்படி சொல்றப்பல்ல. பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற மகனே. என்னடா வாயில கொசு முறிச்சு? பின்ன உன் வாயில தேங்காயா போகும்? முதலாளி,
இந்த கல்யாணம் விட்டு போவீங்களா? விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு என்ன பைத்தியமா? என் மகன் எடுத்து வச்சு பூட்டிட்டு வந்துருவான். பூட்டிட்டு நீங்க போங்கடா, போங்கடே. ஆளுக்கு பாரு வாத்துக்கு மாதிரி. கேட்டா மகனே, வண்டி தடிட்டு வர்றிய, டயர் தேஞ்சிராது. பாத்தியா இந்த பொட்டச்சிங்க வேலைய? வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சாலே எனக்கு எரியும், வெளியில வேற எரிய விட்டுருக்காடுங்க. கரண்ட் சார்ஜ் யார் கட்டுறது? அப்பா, வெளிச்சத்தை பார்த்தா ஏப்பா கரண்ட்னு சொல்றீங்க? இது நிலா வெளிச்சம். நிலா வெளிச்சமா? அட ஆமா, நிலாவில இருந்து இவ்வளவு வெளிச்சம் வரும்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷனே வாங்கிருக்க மாட்டேனே. அமாவாசை இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லீவ் விட்டுருவேன். ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா நான் இல்ல. ஆமா, அது எவனோ. மாமா நில்லுங்க மாமா. அட நிக்க மாட்டேன். மாமா விட மாட்டேன். போட்டுருங்க மாமா வண்டி வாடா. நில்லுங்க மாமா, சட்டை கழிச்சுவோம். மாமா சட்டை கழிச்சிருவியா? என்ன மாமா நீங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுங்க உட்காந்துறீங்க, இப்படி நீங்க ஓடுறீங்கல்ல. அடடே மாப்பிள, என்ன மாப்பிள நீ எப்ப வந்த? சாயந்தரம் தான். சாயந்தரத்துல இருந்து இங்கேயாவா இருக்கிற? பாரு மாப்பிள, உனக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு தான் நினைச்சோம். அதுக்குள்ள கடையில் ஒரு வேலை, நான் அவசரமா போயிட்டு வந்தேன். அப்ப நானு ஊருக்கு போ. நீங்க போயிட்டு எப்ப வருவீங்க? அது சொல்ல முடியாது, விடிஞ்சாலும் விடிஞ்சிரு. நீங்க போயிட்டு மெதுவா வாங்க, நான் சாப்பிட்டீங்க படுத்து. என்னது சாப்பிட போறியா? டேய் வண்டி ஸ்டார்ட் போடுறா. போற நிறுத்துறா, போயிடுவான்டா. அக்கா பாசத்தை பாத்தியா? உள்ள புதுடா போத்துருவாண்டா. அத்தை, மாமா மச்சான் வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. எனக்கு பசிக்குது, வந்து சோத்த போடுங்க. ஐயோ, கடைக்கு நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இத கவனிப்போம். ஏண்டா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? குறுக்கு பாதையில் நடந்து வந்தேன், வழியில முள்ள வெட்டி போட்டிருந்தது. ஜம்ப் பண்ணி வந்துட்டேன்ல. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஜம்பிங்கி, லோயிங்கி, டைவிங் எல்லாம் தெரிஞ்ச பசங்க. இனிமே வீட்டை சுத்தி கிணறு தாண்டா வெட்டி வைக்கணும். ஏண்டி கூப்பிட்டீங்களா? அந்த ஏண்டி இவன் கூப்பிடுவாம்மா, நான் கூப்பிட்டது ஏன் ஏண்டிய. ஏன் ஏண்டி? நம்ம குடும்ப விவகாரம் உனக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாமா விரதம், பச்சை தண்ணி தவிர வேற எதையும் தொட மாட்டாரு. நானும் எதுவும் ஆக்கி வைக்கலன்னு இவனை தோத்த வேண்டியதானே? ஏன் மாமா கத்துறீங்க? சாயந்தரத்துல இருந்து நான் வாசப்பல உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். அத்தை கலர் கலரா அப்பளம் பொரிச்சிருக்கு, முந்திரி பருப்போட பாயாசம் வச்சிருக்கு, வடை சுட்டு இருக்கு. மாப்பிள, அதெல்லாம் 3 நாளைக்கு முன்னால சுட்ட வாரடா. வீட்டை சுத்தி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அத நம்பி நீ ஏமாறாத. நீ போ மாப்பிள. மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. யாரு? எனக்கு. மாமா அத்தை சுடும்போது நான் பார்த்தனே. யாரு கதவை திறந்து விட்டது? நான் தான் மாமா. சுத்தம்மா. ஏண்டா, பொண்டாட்டிகிட்ட போனது போறவி போத்துட்டு கப்புன்னு படுத்துக்குவீங்களா? நம்ம குடும்ப விவகாரம் எதையுமே சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா? மாமா நீங்க பேசி முடிவு பண்ணுங்க, நான் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சாப்பிடுங்க. நான் அதுக்கு தான் சொல்றது. ஏய் பாத்தியா, இவனால நம்ம குடும்பத்துக்குள்ள குத்து வெட்ட நடக்க போகுது. உன் மச்சான் சோத்துல கைய வச்சா உன் கைய வெட்டி போட்டு புடுறா. மச்சான் அரிசி என்ன வேலை வைக்குது? இருக்கா குழம்பு ஓடிடும், குழி பறிச்சுக்கிறேன். குத்து சட்டியோட தூக்கி ஊத்துறேன். மாமா அரிசி பிரியாணி அரிசியா? இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் மச்சனை அடிச்சீங்க? விரதம். தண்ணி விடுறி. அத்தை சுட்ட வடை. அடடா என்ன பிரமாதம் தெரியுமா? அத்தை ஏன் அடிச்சீங்க? இது வேண்டதில்லை, தண்ணி விடுறி. அக்கா சுட்ட அப்பலாம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா?
தெரிக்குதுரோ. என்ன சைடுல ஒதுக்குறான்? குரங்கு மாதிரி அடிக்கிட்டு போய் வெளியில திரும்பானோ? அது ஊருகாடா. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடுறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யாரு மாமா சாப்பிடுறது? இவன் வீட்டுல பொண்ணு கட்டாதுன்னு சொல்லடா. என்ன எடுக்கிற? வேட்டியை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். அவத்தே வச்சிடுறா. அப்படின்னு அதை முதல்ல செஞ்சுக்கணும். பாத்தீங்களா இலைய என்ன வழி வலிக்கிறான். நம்ம இருக்கிறோமேன்னு இலைய விட்டுட்டு போறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்பான். இன்னும் பாக்குறான், அதையே படுக்க போறான்னா. எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்குதான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்து சொல்ற குடிச்சிட்டு போ. நீங்க வேற அக்காவை கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். ஏன் இலைய கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா? கைய கழுவுடா. என்ன தண்ணிக்குள்ள தக்காளி எடுக்குது? அட கையெடுப்பா, இது ரசம், இதையாவது மிச்சம் வை. ரசத்தை இங்க வச்சுங்க. விஷத்தை அங்க வச்சிருக்கணும், தவறி போய் ரசத்தை அங்க வச்சுட்டா. டேய் ரொம்ப லொல்லு பேசுற, எந்திரி மேல. அம்மா சாப்பாட்டுல ஊரு இருந்துச்சுல, அத தொட்டு சாப்பிடணும். நீதான் அப்படியே அள்ளி சாப்பிடுறீங்க, எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அப்ப சரி. தூக்கி விட்டுருவோம் மச்சான். அட ஏங்க ஏமாவோட உதைக்கிறீங்க? சரியா? வாங்க மாப்பிள்ள, இதான் நம்ம மளிகை கடை. அரடே பிஸ்கட்லாம் இருக்கு. மாப்பிள்ள சொன்ன கடை, சொன்ன கடை. இதெல்லாம் திங்கிறதுக்கு இல்ல, விக்கிறதுக்கு. பாத்தியா, வியாபாரம் பண்ற தராசுல தலை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கா. இந்த கடை விளங்குமா? இந்த கடை விளங்குமா? விளங்குமாடா பல்லா? மூஞ்சி பாத்தியா, கழிவு 1 வருஷம் ஆகுது, அதுலயே விபூதி பட்டை போட்டுட்டு தினம் வர்றான். டேய் மாப்பிள ஊர்ல இருந்து வந்திருக்கான். வணக்கங்க. இனிமே இங்கதான் தங்க போறான். வேலையெல்லாம் கத்துக்கூட. இப்ப தூங்கிட்டு இருந்தியா, அதையும் கத்துக்கூட. என்னடா ஒய்ங்க? ஏமாமா எங்க பார்த்தாலும் மிளகாயும் புண்ணாக்குமா வச்சிருக்கீங்களே, இந்த முந்திரி பருப்பு கிறிஸ்துமஸ் பருப்பு இல்லையா? கிறிஸ்துமஸ் எல்லாம் வியாபாரம் பண்றது இல்லப்பா, வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டாடுறது. இருக்குங்க, உள்ள டப்பா டப்பாவா இருக்கு. ஐயோ, உங்ககிட்ட எல்லாம் ரகசியமே பேச முடியும், மம்பட்டி மாதிரி வச்சுட்டு கொத்துறீங்களே. ஒரு ராத்திரி சோத்துல என் குடும்பத்தையே கொலை பண்ணி போட்டவன், இவனை விட்ட கடையவே காலி பண்ணிடுவான். திங்கிற செக்ஷனையே இவங்கிட்ட காட்டாத. கடைக்காரரு என்னம்மா? நீயாடா? நீங்கதான். அப்புறம் என்ன நொண்ணம்மா? என்னம்மா? பிரசிடண்ட் ஐயா தோட்டத்துக்கு புண்ணாக்கு மூட்டை அனுப்பலன்னு அவர் அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஏய், ஏண்டா புண்ணாக்கு அனுப்புற? வண்டி மாடு இல்லைங்களே, போடா சொறி மண்டை. எதுக்குல வண்டி மாடு? மாப்பிளை இருக்கிறான், ஒரே தோல்ல 9 மூட்டை தூக்கிட்டு ஓடுவான். இப்போ பிரசிடண்ட்டுக்கு இன்னைக்கு புண்ணாக்கு வருது. சரிங்க. மாப்பிளை கிளம்புங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாப்பிளை நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, ஆனா உன் வாயை மூடிக்க. மாமா என் தாய பத்தி சரி, வாய பத்தி சரி, கிண்டல் பண்ண கெட்ட கோவம் வரும். என்ன செய்வேன்? இங்க இருக்கிற எல்லாரையும் தின்னு விடுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க மாப்பிள. அடேங்க அப்பா, இது கெட்ட சாதி கோவம்டா. யார் வீட்டு முதல்ல யாரு திங்கிறது? ஏ பல்சு, பா
நீ நாளை குடிச்சிடுற. அப்பா நாத்தம் தாங்க முடியலடா. ஏய், உங்களை நம்பித்தான் போறேன். என்ன மாட்டி வச்சீங்க, தொலைச்சு புடுவேன். அப்புறம் சவுட்டா போச்சு. அம்பு, உன் வாழ்க்கைக்கே விளக்கேத்த போறது சொம்பு. ஏய் கஞ்சா, திருப்பதிக்கு போறியா? நீ திருப்பூருக்கே போக முடியாது. அள்ளிடுறேன். எக்கச்சக்கமா திரும்ப இருக்கு. ஒரு 300 ரூபாய் இருக்குமா? இத வச்சு என்ன செய்யலாம்? வாழ்க்கையில ஒரு சட்டை எடுத்து போடலாம். போலீஸா? நுழையும் போது ஈஸியா இருக்கு. ஐயோ, இருங்கடா செம்பப்பா, தெரியாம பண்ணிட்டேன். வந்துருப்பா. கும்பிடுற முதலாளி. என்ன கிண்டல் பண்றியா? கும்பிடுறியா? சங்கு புடுக்கிறியாடா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத. டயர் திறந்து பாருங்க. உன் டிரைவர் நான் ஏன்டா திறக்கணும்? நல்லா பற்றி டயர் திறந்து பாருங்க முதலாளி. திருப்பதி உண்டியில காணமாடா. இத சொல்லத்தான் வந்தேன். நேத்து ஒரு திருடன் உங்க பூட்டை திறந்து உண்டியில எடுத்துட்டு ஓடுனா, நானும் துரத்துனேன். குடிச்சியாடா? இல்லையே, வலிக்கு விழுந்து கையை உடைச்சுக்கிட்டேன். என்ன உடைஞ்ச கையில வெங்கல சத்தம் கேக்குது? பிளேட் வச்சு கட்டிட்டாங்க முதலாளி. என்ன சாப்பிடுற பிளேட்டா? ஸ்டீல் பிளேட். அது உள்ளலடா வச்சு தப்பாங்க. எனக்கு வெளியில வச்சு தைச்சிட்டாங்க முதலாளி. அந்த உண்டியல்ல எவ்வளவு தேரும்? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 500 ரூபாய் கிட்ட தேரும். 500 ரூபாய் தருமா? அடேங்க அப்பா. நீ ஏன் சந்தோஷப்படுற? இல்ல, எடுத்துட்டு ஓடினாட கொடுத்து வச்சவன். எடுத்துட்டு போனவனா அவன் நாசமா போயிடுவான் முதலாளி. அவன் விளங்கவே மாட்டான் முதலாளி, திருப்பதி உண்டியல்ல கைய வச்சவன் அவன் கையால அவன் சாப்பிடவே முடியாது. யாராவது ஊட்டி விடணும், இல்லைன்னா நாய் மாதிரி மண்டி மூடிட்டு தான் திங்கணும். நீ ஏன்டா அழுகுற? எடுத்துட்டு ஓட்டானே அவன் நினைச்சு அழுகிறேன். ஏன்? அவனுக்கு வலது கை, எனக்கு வலது கை. வேணா உனக்கு இடது கையை ஒடிச்சு விட்டுருவோம். போடா போ. மாமா, மாப்பிள, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் என் மகன் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தான். நினைச்சேன். 1 ரூபாய் கடை வாங்கினத இன்னும் நான் திருப்பி தரலன்னு சொல்லிச்சு அம்மனே. நம்ம மானம் போறது இந்த மாதிரி சில்லற விஷயத்துலதான். அதுக்காக பண்ணிற இலக்காரம் சிரிக்காதீங்க. கட்டி இருக்கிற வெட்டி வித்தாவது 1 ரூபாய் கொடுத்துருவேன். ஏன்னா நான் மானஸ்தேன். நான் வேட்டியை ஊத்தி வைக்கிறது உங்களுக்கு கேவலமா போச்சு, சிரிக்கிறீங்க. உங்ககிட்ட 1 ரூபாய் வாங்குற நிலைமைய கொண்டு வந்து விட்டானே ஆண்டவன், அவனை சொல்லணும். நான் வரேன் மாமா. அட வாங்க மாமா. பன்னீர் கீழடா முத்து, ஒரு வயசு பொண்ணு அப்படி பார்த்து சிரிச்சா எந்த ஆம்பளை தான் கோவம் வராது? ஒரு 1 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு மூஞ்சில விட்டு வச்சுட்டு வந்துருவேன். அப்பதான் என் மனசாரம். 1 ரூபாய் கொடு. ஏய், மேலையா கீழேடா? மேல. 1 ரூபாய் கேட்டேன். இரு இரு. யார் பிரசிடண்ட் ஐயா கிட்ட நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பார்ல பண்ணிரு? அவரு கொடுப்பாருப்பா. பொண்ணு கிட்ட வாங்கின கடனை அப்பா கிட்ட வாங்கி அழைச்ச அசிங்கம் இல்லையா? அப்புறம் அவன் இன்னும் சிரிப்பா. நிறைய கிளியாடா? ரொம்ப கீழப்பா. நீ விளையாடுறியா? நான் எங்கப்பா விளையாடுறது?
ரொம்ப கீழே என் நிலைமையை சொன்னேன். உனக்கு புண்ணியமா இருக்கும், ₹1 கூட. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க, மேலேடுறா. ₹1. எவ்வாறு பண்ணிடு, நானே ரொம்ப தோப்புல இருக்கேன், ஜெயிச்சா பார்க்கலாம். ஆடு சரிங்க. ஜெயிச்சிருவீல்ல? குளிச்சு தம்பு அழுதுக்கிட்டு பாவம். தம்பு அடாது தம்பு, நாங்க தீவிரமா யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவே பண்ணிட்டோம். என்னப்பா கைய இப்படி வைக்கிறீங்க? வச்சிட்டேன். சுத்தியதால ஒரே ஐயோ. பயிர் இலையில இப்ப என் கை தப்பிச்சது. இதுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தது யாரு? நானே தான். கொஞ்சம் குனிங்க. இல்லங்கடா. அட பாவி சண்டாளா, இருந்தது 1 மணின்னு அதையும் கிழிச்சு முதலாளியா. அண்ணா நாளை கடைக்கு சரக்கு எடுக்கணும், ஞாபகம் முடிச்சிட்டோம்பா. டேய் குடுங்கடா, அவன் என்ன ஜல்லிக்கட்டு மாடா, 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. வாங்கடா அந்த பக்கம். டேய் வரி நல்லா போட்டுக்கிறதுக்கு வாங்குறது, போத்திக்கிறதுக்கு இல்ல. முதலாளி கத்திரி வேலாச்சா, கருத்து போயிரும் போத்திக்கிட்டேன். இவர் பெரிய சூரிய குஞ்சு கருத்துரு வாராம். போய் வேலையை பாருங்கடா. பக்க பெரியல எண்ணி வச்சியா தின்றுவாருங்க மாட்டுக்கு போறது பசங்க. முதலாளி கையை நீட்டாதரா. நீங்க குடுக்கற சம்பளம் உங்க கடையில வேலை பார்க்கறதுக்கு தான். விளங்கும் எது? உன் பல்லு. தோட்ட வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொன்னீங்க, நாங்க பொறுத்துக்க மாட்டோம். எப்பா தப்புச்சேன். முதலாளி நாங்க கடல் மாதிரி தொங்கிடுவோம். ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவா, இவன் கடல் மாதிரி பொங்கறானா. போடா வெங்கம் பயிர மூடிட்டு போய் எலுமிச்சாளி எடுத்து போடுறா. முதலாளி கொஞ்சம் நெல்லுங்க, எங்க ரத்தத்தை உறிஞ்சு கொழுத்து போயிருக்கீங்க. என்ன உன் ரத்தம் என்ன நன்னாரி சர்பத்தா? ஆனா நாங்க ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருமா? போடா. உங்க கொட்டத்தை அடக்கிறனால வரத்தான் போகுது. தட்டி தலையா வெட்டி புடுவேன். அடா டேய் இரு, நான் பேசும்போது சொம்பு மாதிரி மூஞ்சிக்கு முன்னால வந்து போகல. நாமும் கூட போட்டிருந்ததுப்பா. டேய் என்னது அது? முதலாளி உங்க செம்பு காணாம போச்சா? ஆ, அது அப்பப்ப கனவுல வந்து போகுது. இல்லையே, கண்ணு முன்னால வந்து போச்சேப்பா. அதுதான் கடவுளோட மகிமைங்கிறது. அந்த மகிமை கிகிமை இருக்கட்டும், எதுக்கு நீ கைய காட்டிடு? காமிக்க கூடாத. ஏன் கையில குஷ்டமா? குஷ்டமா இருந்தாலும் காமிச்சிடலாமே. ஆ. இது மலையாள மந்திரவாதி மாதவன் மந்திரிச்சு கட்டினது. ஆ. யாராவது பார்த்தாங்க அவன் கண்ணு அவுச்சு போவான். ஐயோ குட்டிச்சாத்தான கூடவே வச்சிருக்காருடா. அம்மா இது என்ன வழியெல்லாம் வச்சு பிள்ளை தெரியும். என் மகனா மலையாள மந்திரவாதியா? செம்புல இருக்கிற காசு சுத்தமா எண்ணிட்டேன். 325 ரூபா 65 பைசா வச்சிருக்கா கஞ்ச பையன். இந்த காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? பிரசிடண்ட் ஐயா பொண்ண கட்டிக்கலாமா? நாடு அவளும் கை கோர்த்து நடந்தோம்னா எப்படி இருக்கும்? இது மட்டும் நடந்தது, அவன் திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி முழிப்பாங்க. என்னது கையில நமனு ஊறுது? ஓ, காசு இருந்தா கையில ஊரும்னு சொல்லுவாங்கல்ல. தம்பு சும்மா சொல்லக்கூடாதுடா. திருப்பதி ஆண்டவன் உன் வாழ்க்கையில நல்லாவே விளையாடுறாரு. முதலாளி என்னங்க தொழிலாளி, தம்புக்கு ஒரு நாள் லீவ் வேணுமா? கொடுங்க. யார் இந்த தம்புக்கு? ஏன் அவரு கேட்க மாட்டாரா? நீங்க என்ன ரெக்கமெண்டேஷனா? வெக்கப்படுற? ஆமா, இவர் சமைஞ்ச பொண்ணு வெக்கப்படுறதுக்கு. நீங்க என்னக்கடா வேலை பார்த்தீங்க? முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. ஆமா, எதுக்கு நீ அம்மன் கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி இந்த ஆட்டம் ஆடுற? கை அரிக்குது முதலாளி. அழுக்கு இருக்கு, சோப் போட்டு கழுவு. நமன்னு அரிக்குதே.
அப்போ அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்ங்கிறீங்க? கடையை பார்த்தா வால்லாம் இருக்குது. பால் வச்சு அதிர்ஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாரு கொட்டும். ஐயா கொட்டிருச்சே, கொட்டிருச்சே. தேலு முதலாளி, தேலு. சோப்புடா. ஐயோ, வீட்டு நம்ம ஊரு நல்ல ஜனங்களே, இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உண்ட வீட்லயே உண்டியில் திருடின துரோகி, பாவி, நயவஞ்சக, பாருங்க எப்படி முழிக்கிறான்னு. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீ சொல்லு. ஓ, ஆகா. எதை வச்சிட்டு நீ எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற? இது பாய், என்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லு. திருடனவன் கைய வெட்ட வேண்டியதுதான். வெட்டிவியா நீ? இதெல்லாம் சும்மா நினைச்சியா? ஜனநாயக நாடிய. டேய் சும்பு கிரடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒண்ணுதான் சொல்லணும். சரிங்க. சொல்லு. கரும்பள்ளி சம்பள்ளி குத்தி இவனை கழுத மேலே அனுப்பிச்சா அப்படியே போயிடுமா? என் வீட்டு பணம் கொடுக்கறது யாரு? நல்ல ஐடியா கொடுக்குறீங்க. இதுக்கு நானே தண்டனை கொடுக்கிறேன். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், சொம்ப சொம்பாலதான் அடிக்கணும். சும்மா இருக்கிற இன்னொரு கைக்கு இன்னொரு சொம்பை மாட்டி விட்டா, ஐயோ, எடா சொம்ப. அப்பா மாட்டா. அப்பா, இது சொம்பு செலவு யாரு தர்றது? பஞ்சாயத்து தான் கொடுக்கணும். ஆட்டிக்கும்பா மாட்டுறா. ஐயோ முதலாளி, முதலாளி கஞ்சப்பழ மான பைய மாட்டேன். ஐயோ, ஐயோ. முதலாளி தண்டனை கொடுத்துதான் கொடுத்தீங்க. அரிப்படுத்த நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வாடா, சொரிஞ்சு விடுறேன். உங்களுக்கு இறக்க இருக்கா? இறக்கதோ அங்க இருக்கு, இறங்கி போ. ஆஹா, நல்ல நட. விடுங்கய்யா. யாரையா நீங்க? மார்க்கண்ட்லயும் எலக்ட்ரிகிட்டாலே மாத்திக்க முடியாத சங்கீதத்தை இந்த ஆர்டினரி கொட்டாங்குச்சில எப்படியா வாசிக்கிறேன்? இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன், இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன். வேணா அதை வச்சுக்கோங்க, நான் வேற வாங்கிக்கிறேன். இத பாருங்க சார், நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா பேரும் புகழும் மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான பணமும் சம்பாதிக்கலாம். ப்ளீஸ் சார், we beg you sir. ப்ளீஸ் சார். என்ன உங்க பிரதர் மாதிரி நினைச்சுங்க சார், எங்க கூட வந்துருங்க சார். ப்ளீஸ் சார், எங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. ஆமா ப்ளீஸ். கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி வாங்க சொல்றேன், இப்படி வாங்க. அதான் ஐயோ, அதான்